بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: خير الناس أنفع الناس، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானை நிறைவு செய்து ஷஅபானுடைய தொடக்க நாட்களில் குறிப்பாக 6 நோன்பு எனும் சுன்னத்தான நோன்புகளை நோக்கம் நாளில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். முஃமின்களே, இன்றைய தினம் இஸ்லாமிய உம்மத், குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் மிகவும் கவலைப்படக்கூடிய இன்னொரு பிரச்சனையை நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்று அதிகாலை வக்ஃப் திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தின் மேலவையில், ராஜ்யசபாவில் அரசு ஆதரவாக 127 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் விழுந்த நிலையில் அது அந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறது. நேற்றைய அதிகாலை பாராளுமன்றத்தின் மக்களவையில் 388 வாக்குகள் ஆதரவாகவும் 232 வாக்குகள் எதிராகவும் பெற்ற நிலையில் அந்த சட்ட மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றியிருக்கிறது. இந்திய முஸ்லிம்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கும் உண்மை, தொடர்ந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தீயவர்களின் தீய சிந்தனை கூட்டம் இந்திய முஸ்லிம்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கு தங்களாலான என்ன முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வருகிறார்கள். இஸ்லாமிய ஷரியாவை அழிப்பது அவர்களுடைய நோக்கங்களில் ஒன்று. முஸ்லிம்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுப்பது இரண்டாம் நோக்கத்தில் ஒன்று. அதன் அடிப்படையில் தான் முத்தலாக் தடை சட்டம் போன்றவை கொண்டு வரப்பட்டது. பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களுடைய பார்வையில், சிந்தனையில் இஸ்லாமை அழிப்பதற்கான முயற்சி. அதோடு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370 அவர்கள் எடுத்ததன் வழியாக முஸ்லிம்களுக்கு என்ன தொல்லை கொடுக்க முடியும், பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய காஷ்மீரி முஸ்லிம்களுக்கு
பன்னெடுங்காலங்களாக தொல்லைகளும் துயரங்களும் அனுபவித்து வருகின்ற அவர்களுக்கு மேலும் மிகப்பெரிய வழியாக கஷ்டமாக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணினார். ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் சந்தேகத்திற்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிஏஏ, என்ஆர்சி, என்பிஏ என்று புதிய புதிய சட்டங்களை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிஏஏவிற்கான எழுந்த கடுமையான எதிர்ப்பின் விளைவாக சில காலம் அது நிற்கிறது, அவ்வளவுதான். சிஏஏவை பொறுத்தவரை வெளிப்படையாக பார்த்தால் அருகில் இருக்கக்கூடிய 3 நாடுகளிலிருந்து வந்தவர்களில் முஸ்லிம்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு இந்த நாட்டின் குடியுரிமை வழங்கப்படும், சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுது எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை என்பது மட்டுமே வெளிப்படையான கேள்வியாக தெரிந்தது. ஆனால் அதைவிட முக்கியமானது என்னவென்று சொன்னால் அது அல்ல பிரச்சனை. அதற்கடுத்து என்ஆர்சி, என்பிஆர் என்று ஒரு சட்டம் வரும். அதன் மூலமாக பதிவு செய்ய வேண்டியது இருக்கும். அப்பொழுது யாரையெல்லாம் இவர்கள் இந்தியர்கள் தான் என்பதற்கு உண்டான முழு அத்தாட்சி இல்லை, இவர்கள் சந்தேகத்திற்குரியவர்கள் என்று எவரேனும் ஒரு கீழ் அதிகாரி புள்ளி வைத்து வருவானேயானால் அவர்கள் தங்களை இந்தியர்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அப்படி இல்லையானால் அவர்களும் அந்த சிஏஏயின் வழியாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் விரிவான உண்மை. இப்படி தொடர்ந்து முஸ்லிம்களை அழிப்பதற்கு, இஸ்லாமிய அழிப்பதற்குண்டான முயற்சிகள் நேரடியாக பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், ஒருபுறம் மக்களிடத்தில் வெறுப்புணர்வை பரப்பி மக்களையே எதிரிகளாக ஆக்கி மக்களையே அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்பி கலவரங்களை உருவாக்கி கொள்ளைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஒரு திட்டம். இன்னொன்று, சட்ட ரீதியாகவே எவ்வளவு சிரமம் கொடுக்க முடியும் அதற்கான முயற்சிகள் இன்னொரு பக்கம். சமீபத்திய இங்கே நாக்பூர்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அதுவும் இவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற காலங்கள்லாம் ரமலான், பெருநாள் பரிசாகத்தான் பெருநாளைக்கு மறுநாள் 2ஆம் தேதி இதை இதுல கொண்டு வர்றாங்க, பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றாங்க, விவாதிக்கிறார்கள். எவ்வளவு ஒரு குரூரமான மனப்பான்மை அவர்களுக்கு சொந்தம். இது நமக்கு தெரிந்தது தான், அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நம்மை பொறுத்தவரை சகோதரர்களே, நாக்பூர்ல மன்னர் அவுரங்கசீப் அவர்களுடைய கல்லறையை நாங்கள் எடுக்கப் போகிறோம் என்றோ அல்லது அகற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். நோக்கமெல்லாம் அதுவல்ல, நோக்கமே வேறு. அதற்கு காரணத்தை அரசே சொல்கின்ற பொழுது ஒரு படம் வந்தது, அந்த படத்தின் விளைவாக மக்கள் கொந்தளித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. படத்தின் விளைவாக மக்கள் கொந்தளிப்பார்களாம். யாரேனும் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்த்தால் அவர்களுடைய வீடுகள் புல்டோசர்களால் இடிக்கப்படும். யூபியில் மட்டும் எண்ணற்ற வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சமீபத்திய ஒரு 2 தினங்களுக்கு முன்பான ஒரு செய்தியை பார்த்திருக்கலாம். அத்தீக் அகமது என்பவர் யூபியில் கொலை செய்யப்படுகிறார். அதை போடும்போது எப்படி போடுவானுங்க, ரவுடி அத்தீக் அகமது தான் போடுவாங்க. ஆனா ஆக்சுவலி அவர் எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ. அவருடைய சகோதரர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க. ஒரு இடத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற இடத்தில் பட்டப்பகலில் போலீசுடைய பாதுகாப்பில் இருந்த பொழுது யாரோ ஊடுருவி துப்பாக்கினால் 2 பேரையும் சுட்டுக் கொள்கிறார்கள். இது என்ன விஷயம்? உடனே பேருக்கு அந்த நாள் அந்த போலீஸ்காரர் சுத்தி இருந்தவனுக்கு ஒரு 10 நாளைக்கு லீவு சஸ்பெண்ட்ங்கிற பெயர்ல திரும்ப அதை பத்தி நமக்கு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு உள்ள மேட்டர் மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து அவர்கள் வேறு வாசல் வழியாக வந்து விடுவார்கள். இதெல்லாம் எழுதப்படாத ஒப்பந்தங்கள், எல்லாமே ஆர் செட்டிங். அப்படித்தான் கொலை இருந்து எல்லாமே. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் இந்த நாட்டை. எங்க போய்கிட்டு இருக்கு நினைச்சாலே ஒரு கவலையும் அதிர்ச்சியுமாக இருக்கிறார். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல இப்ப சொல்ல வந்தது, அவர் அத்தீக் அகமதுடைய இடம் என்று ஒரு இடத்தை சந்தேகப்படுகிறார். அந்த இடத்தில் பல வீடுகள் இருக்கிறது.
நன்றாக கட்டப்பட்ட வீடுகள், வசதி வாய்ப்புள்ள மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறது. அந்த வீட்டில் அந்த இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று முதல் நாள் இரவு நோட்டீஸ் ஒட்டுகிறார்கள். மறுநாள் புல்டோசரால் இடிக்கிறார்கள். இது என்ன இது என்ன சட்டம்? பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, அந்த இடம் அத்தீக் அகமதுக்கு அவர்களுக்கு உரிய இடமே இல்லை. அவருடைய இடம் என்று சந்தேகப்பட்டு, அவருடைய இடம் என்று இவர்கள் கருதி அங்கு இருக்கக்கூடிய வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்று உத்தரவு இரவோடு நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது. மறுநாள் அந்த வீடுகள் இடிக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையில் இது அவருடைய இடமே அல்ல. நான் சொல்வது கதை அல்ல. 2 தினங்களுக்கு முந்தைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்டின் ஒரு பகுதி. அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருகிறார்கள். அப்ப சுப்ரீம் கோர்ட் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழல்கள் வருவதே ஆச்சரியம் தான். அதையும் தாண்டி வருகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அநியாயம் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னார்கள், இது மனிதாபிமானமற்றது, மனித உணர்வுகளுக்கு கூட அப்பாற்பட்டது நீங்கள் இப்படி செய்வது. எந்த சட்டம் உங்களுக்கு இதை இப்படி அனுமதிக்கிறது? அவருடைய இடமே இல்லை. அவருடைய இடமாகவே இருந்தாலும் சரி, வாழ்வதற்கான உரிமை பெற்றவர் ரசிக்கக்கூடிய மக்கள் இருக்கும் இடத்தில் நீ இரவுல நோட்டீஸ் ஒட்டிட்டு மறுநாள் இடிக்கிறதுக்கு உனக்கு எந்த சட்டம் அனுமதிக்கிறது? நீங்கள் அவருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் தானே அனுப்பி இருக்கணும். அப்படியே செய்தார். அவர்களுடைய பதிலை நீங்கள் வாங்கி இருக்க வேண்டும். எதுவும் செய்யவில்லை. இது என்ன அநியாயத்தின் உச்சம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம் ரூபாய் அரசு ஃபைன் கொடுக்கணும். நான் சொல்றது கதைகள் அல்ல, திரும்பவும் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்றது 2 தினங்களுக்கு முந்தைய ஜட்ஜ்மெண்ட். இப்ப இதுல காசு பணம் அதெல்லாம் 2வது விஷயம். எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நாதி இல்லை. என்ன வேண்டாம்னு செய்யலாம். ஒருவனை தொடர்ந்து இன்னொருவன் சொல்லுகிறான், நாக்பூருடைய கலவரத்துக்கு பின்னால் இங்கும் புல்டோசர்கள் பயன்படுத்தப்படும். நாக்பூர்ல கலவரம் பண்றது யாரு? போராட்டம் பண்றது யாரு? உருவாக்குறவங்க யாரு? ஆனால் பாதிக்கப்படுவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பாங்க. அடி விழுந்தாலும் அவர்களுக்கு விழ வேண்டும். அவங்க ஏன்னு கேட்டா வீடுகளை இடிக்கப்படும். இப்படி முஸ்லிம்களை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்று அந்த படத்துடைய நிலை என்ன? ஒரு ஆட்சியாளர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது என்பது சாதாரணமாக நிகழ்ந்த ஒன்று. அது இஸ்லாமிய ஆட்சியாளர்களோடு சண்டையிட்டு இருக்கிறார்கள். வைரப்பம் மற்ற சகோதரர்கள் மற்றவரோடு சண்டையிட்டு இருக்கின்றார்கள். இருசாராரும் சண்டையிட்டு இருக்கின்றார்கள். இது ஆட்சி அதிகாரத்தின் உண்டான ஒரு சண்டை. அது ராணுவ சண்டை அவர்களை பொறுத்தவரை. ஆட்சி அதிகாரத்தின் அடிப்படையிலான, அதற்கும் மார்க்கத்திற்கும் துளிகளும் சம்பந்தம் இல்லாத விஷயம். மார்க்கத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத விஷயம். நான் கடந்த தகவலுக்கோடு ஒரு ஜும்மாவில் சொன்னேன். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வைரக்கம் எழுத்தாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதினார்கள், சுற்றி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, தொழுகைக்குரிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவர் தொழுதார் அப்படின்னு சொன்னார். இந்த யுத்தம் யாரோடு நடைபெற்ற யுத்தம் தெரியுமா? ஆப்போசிட் பார்ட்டி அசீசுல்லா கான், இன்னொரு ஆட்சியாளர். அவ்வளவுதான். கடைசியில் அவர் பயந்துட்டு ஓடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மகாராஷ்டிரா மக்களை சார்ந்த ஒரு சகோதரர் அவருடைய பிள்ளைய இது பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான். அதாவது வெறுப்பு அரசியலை பரப்புவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும். காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் இருந்தாங்க. அதை போய் பிரதமர் பார்ப்பாரு, மற்ற மந்திரிகள் பார்ப்பாங்க. இதுக்காண்டி பார்க்கறதுக்கு லீவோட சொல்லுவாங்க, அதுக்கு சலுகை கொடுப்பாங்க. என்ன ரொம்ப ஈஸியா மக்களிடத்துல வெறுப்பு பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வேற என்ன இதுல ஃபாய்தா? இது கேரளாக்காரன் ஒரு இதை எடுக்கிறான், இது தவறு, இது மாதிரியான இருந்துச்சுன்னா அதற்கு அதுல நடிக்கிறவங்களை திரட்டி அவங்கள மிரட்டுறது. கேரளாவுடைய முதலமைச்சர் சொல்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேர்டு, நீங்கள் வெறுப்பை பரப்புவதற்கு எந்த பொய்யை வேண்டுமானாலும் படமாக எடுப்பீர்கள், அதை தவறு என்று சொன்னால் அதை தடுப்பீர்கள். இதெல்லாம் நான் ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிஸ்ஸாக்களை சொல்லல. இன்றும் நேற்றும் நேற்றைய முந்தைய தினமும் நம்மை சுற்றி நடைபெற்றிருக்கக்கூடிய தகவல்களை சொல்கின்றேன். இது ஒரு பக்கம். வெறுப்பு அரசு நோக்கம் அதுதான். அவுரங்கசீப்புடைய அவங்களுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 36% மேல் அதாவது மந்திரிகளாக பிரபுக்களாக இருந்தவர்கள் கைரோக்கம் சகோதரர்கள். இன்னும் அவர் அதை 50% வரைக்கும் கொண்டு சென்றார்.
அதிகாரிகளும் மந்திரிகளாக இருந்தவர்கள் பெரும்பகுதி அவர்கள், குறிப்பாக மராட்டிய மக்கள் நிறைய பொறுப்புல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யறோம், நாங்க அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை, வக்ஃப் சட்டத்தை கொண்டு வர்றோம் என்று சொல்லக்கூடியவரிடத்தில் நமது எம்பிக்கள் மிக அற்புதமாக கேட்டார்கள், ஒரு பெயருக்கு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கூட உங்கள்கிட்ட ஒரு எம்பி இல்லையே, வெக்கமா இல்லைன்னு. ஒரு பேருக்காவது எவனையாவது ஒரு முஸ்லிமையாவது ஒரு எம்பி வச்சிருக்கீங்களா? இவங்க நீங்க சொல்றீங்க அவரு கெட்டவர் அப்படின்னு சொல்லி. மோமின்களை ஏதோ சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்ற தைரியம், இது ரொம்ப நாளைக்கு எதுவுமே நீடிக்காது. நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பு மியான்மர்ல நடைபெற்ற அந்த பூமி அதிர்ச்சியில கோடிக்கணக்கான பேர் ரோட்டுக்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. வரலாறு காணாத சிதைவு. ரைகான் நினைக்கிறேன், அந்த பேர் ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த பெயர் சரி, அந்த ரைகான் தான். அந்த ஊர் முற்றிலும் துவசமாக இருக்கிறது. ஆனா நீங்க 2017 இதே மாதிரியான அங்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஒரு நீண்ட நெடுங்காலம் ரோஹிங்கிய முஸ்லிம்களின் மீது அவர்கள் அநியாயம் அட்டூழியம் புரிந்து வந்தார்கள். 2017 அட்டூழியத்தின் உச்சமாக அந்த மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். நாங்க டெல்லிக்கு சென்றிருக்கின்ற பொழுது அந்த மக்கள் வசிக்கும் இடத்தை பார்த்து ஜீரணிக்கவே முடியல. அவர்கள் வசித்த சில பகுதிகளை போய் பார்த்தோம். அவர்களுக்கு அகதிகளாக ஒதுக்கப்பட்ட இடத்துல அங்கு அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்ட பர்மிய மக்கள், அவ்வளவுதான். ஈமானை ஏற்றுக்கொண்ட பர்மிய சகோதரர். ஆனா நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம், 90+ இருக்கிறோம், நீங்க 5 to 7 தான் இவ்வளவுதானே இருக்கிறீங்க, நாங்க சொல்றதான் இது பண்ணணும். சொத்துக்களை சூறையாட நினைத்தார்கள், ஏமாற்றினார்கள், அவர்களை துரத்தினார்கள். இன்று ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹ் சொல்வான் காலங்கள் மாறி மாறி வரும், ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம யாருமே அவங்களை தண்டிக்கிற இறைவனின் தண்டனை மிக கடுமையானது. அல்லாஹ் சொல்வான் நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், யார சொல்லத என் அடியார்களுக்கு சொல்லுங்கள் நான் கஃபூர் ரஹீம் என்று சொல்லுங்கள், நான் மன்னிப்பாளன் கருணையாளன் என்று சொல்லுங்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு மேலும் சொல்லுங்கள் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம், என்னுடைய தண்டனை அதுதான் கடும் தண்டனையாக இருக்கும் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் கஃபூர் தான், அல்லாஹ் ரஹீம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அவன் தண்டிக்க நாடினால் நீங்க அசைய கூட முடியாது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கரங்களில் இருக்கிறது என்பதற்காக இவ்வளவு வன்மமாக நடக்கக்கூடியவர்கள். இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னார், இவ்வளவு அட்டூழியங்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு கூட்டம் அற்ப லாபங்களுக்காகவோ அல்லது தங்களிடத்தில் இருக்கக்கூடியவைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ பிச்சை எடுக்கும் மனப்பான்மையில் அவர்களோடு ஒன்றிணைந்து வாக்களித்த ஒரு கூட்டம். இன்னைக்கு அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். லோக்சபாவிலே மெஜாரிட்டி கிடையாது, நேரடி மெஜாரிட்டி இல்ல. 2 பேர் ஆதரவு தெரிவிச்சா தான் ஆட்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மசோதாவும் மக்களவையில் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். எவ்வளவு பெரிய அயோக்கியர், முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடித்து சதையை திண்டு வளர்ந்தவர்கள். இன்னைக்கு நீங்க அதற்கு எதிராக நடக்க முடிகிறது என்று சொன்னார், இதையும் காலம் கவனித்துக் கொள்ளும் என்றுதான் சொல்ல வேண்டும். சகோதரர்களே, இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் போலி பித்தலாட்டங்கள். இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி பேசியவர் சொல்கின்ற பொழுது இல்லாத கற்பனை சொன்னார். நம்முடைய ஊரின் எம்பிக்கள் மிக அழகாக அதை எதிர்கொண்டார்கள், அற்புதமா சொன்னார். உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொய்களை சொல்வதற்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? உங்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? இவ்வளவு பெரிய அவையில உண்மைக்கு மாற்றமான தகவல், ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியின் அறிக்கைக்கு முரணாக நீ சொல்கிறாய். நீ சொல்வதை நாளைக்கு நீ குறிப்பெடு, நீ ஒரு பிரிண்ட் அவுட் எடு, டெக்ஸ்ட் வடிவத்தில் நீ எடுத்து பாரு. ஜேபிசி கமிட்டியுடைய ஸ்டேட்மெண்டோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒத்திருந்தால் இந்த இடத்தை நான் டிசைன் பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்மை சத்தியத்தின் பக்கம் நின்ற எம்பிக்களுக்கு இருந்தது. அவர்களிடத்தில் அசடு வழிவதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. சகோதரர்களே, நான் அந்த சட்டங்களுக்குள் கூட போகலை. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் வருகின்ற வாரம் சொல்கிறேன். இந்த அநியாயமானவைகளின் சட்டங்கள் அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதுல அந்த இதெல்லாம் கொண்டு வந்தா என்ன நடக்கும், என்ன திட்டமிடுறாங்கிறத விரிவாக சொல்லலாம். ஆனால் நான் மொத்தமாக சொல்ல வருவது,
இவர்களுடைய நோக்கம், இவர்களின் சதி திட்டம், இவர்களின் சூழ்ச்சி முஸ்லிம்களை பிச்சைக்காரராக ஆக்க வேண்டும், எடுபடிகளாக ஆக்க வேண்டும், எடுபடிகளாக ஆக்க வேண்டும். தங்களுக்கு சேவகம் செய்கின்ற கூலியாட்களாக மட்டுமே இவர்கள் இருக்க வேண்டும். நம்மளை எல்லாம் துரத்த மாட்டாங்க யாரும், அப்படி பண்ண மாட்டேன். ஏன் கேட்டா அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவை, அவங்க ஃபேக்டரிக்கு ஆள் தேவை, எல்லாத்துக்கும் ஆள் தேவை. அவங்க நினைப்பது வேறு, அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. இன்னமும் அவங்க இது பண்ற மாதிரி இல்லை. இப்ப வந்திருக்கிறது முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்திற்காக, நல்ல அறங்களுக்காக முஸ்லிம்கள் வக்ஃப் செய்த அந்த ஒரு பிரமாண்டமிக்க சொத்துக்களின் மீது அவருடைய கண்பட்டது. இவங்களுக்கு இவ்வளவு சொத்தா? நீங்க பெரிய பெரிய உங்களுடைய இறை ஆலயங்கள் இருக்கட்டும், மற்றவர்களுக்கு சொத்துக்கள் இல்லை. எத்தனை எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்கள் உண்டு. இதை யாரும் கேள்வி எழுப்பதற்கு எத்தகைய தார்மீக உரிமையும் இல்லை. அதை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு, தங்களுடைய மத அமைப்புகளுக்கு, தங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்வது என்பது இந்த நாட்டின் பாரம்பரியம். மற்ற சகோதரத்திலும் இந்த தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்வார், அது எல்லோரிடத்திலும் இருக்கிறார். பலர் நேரடியான சொத்துக்களை அல்லது ஆட்சியாளர்கள் அவர்கள் பல்வேறு பகுதிகளுக்கு, முஸ்லிம்களுக்கு மற்ற முஸ்லிம்களுக்கு, இந்து சகோதரர்களுக்கு மற்றவர்களுக்கு அவர்கள் அந்த உயர்ந்த பணிகளுக்காக கொடுப்பது வழக்கம். இது இயல்பாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. இதிலெல்லாம் பெரிய தவறுகள், ஊழல்கள் நடக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மற்றவர்களை விட ஒரு பங்கு மேலாக இந்த உலகத்திற்கே தெரியும், நன்கொடை வழங்குவதிலும் ஏழைகளை கவனிப்பதிலும் முஸ்லிம்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்று. நம்ம சொல்ற தகவல் அல்ல, இந்த உலகத்துக்கே தெரியும். 4 பேர் நின்றா ஒருத்தன் தொப்பி போட்டோம்னா அவன்கிட்ட தான் வந்து பிச்சை எடுக்கிறவங்க கூட காசு கேட்பான். காரணம் அவங்களுக்கு தெரியும், இதுதான் உண்மை. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மார்க்கம் சொன்னது, நீ உன் கையில வச்சிருக்க காசு எல்லாம் உன்னுடைய காசு நீ நினைக்கிற இல்ல, நீ எதை பிறருக்கு ஈந்து வந்தாயோ அதுதான் உன் பணம் என்று சொன்னது நம்முடைய மார்க்கம். அதுதான் நீ உனக்காக கொடுத்த காசு, அதுதான் நாளை மறுமையில் அதுதான் உனக்கு பகரமாக வரும். உன்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய வாரிசில் எடுத்துட்டு போயிடுவாங்க, அது உனக்கு எந்த வகையிலையும் வராது. அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ்விற்கு எங்கே கடன் தேவைப்படுகிறது? அல்லாஹ்விற்கு என்ன கடன் தேவை? தன் படைப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உதவிகளை தனக்கு கொடுக்கப்படும் கடனாக அல்லாஹ் பார்க்கிறான் என்பது அதற்கு பொருள். நான் பசித்திருந்தேன், தாகித்திருந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஏன் என்னை விசாரிக்கவில்லை, உணவு தரவில்லை, தண்ணீர் தரவில்லை என்று கேட்கின்ற பொழுது புத்திசாலித்தனமாக நாம் கேட்போம், நீ ரப்பாச்சே, உனக்கு எப்படி இந்த 3 ஏற்படும்? அப்பொழுது சொல்லப்படும், என் அடியார் ஒருவர் பசித்திருந்தார், நீ அங்கே கொடுத்திருந்தா நீ என்னை பெற்றிருப்பாய். அவன் தாகித்திருந்தார், தண்ணீர் கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், அவரை நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வான். இஸ்லாமிய சட்டங்களின் பெரும்பான்மையான விஷயங்கள் எப்படி இபாதத் போன்றவைகள் இருந்ததோ அதை போன்று பொருளாதார சட்டங்கள், ஜகாத் போன்ற, சதகா போன்ற, ஹிபா போன்ற, ஹதியா போன்ற சட்டங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுதல் எவ்வளவு அவசியம் என்பதை சொல்கின்ற சட்டங்கள். மேலும் அதிலும் குறிப்பாக பல்வேறு நன்மைகள், சதகாக்கள் இருக்கிறது. ஜகாத் கொடுக்கிறோம் ஒன்ஸ், அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. சதகா கொடுக்கிறோம் ஒன் டைம், அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கு நமக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் வக்ஃப் என்று ஒரு நிலையை மார்க்கம் ஏற்படுத்தியது, வக்ஃப் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொருள், அந்த சொத்து அப்படியே இருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் மட்டும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் செயல்படுத்தப்படும். இதற்கு பெயர் வக்ஃப் என்பது பொருள். மார்க்கம் வலியுறுத்தியது. அல்லாஹ் சொன்னால், நீங்கள் விரும்புவதை செலவு செய்கின்ற வரை நல்லதை முழுமையாக நன்மையை பெற முடியாது. சஹாபாக்கள் எல்லாம் அப்பொழுது எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோட்டத்தை கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்புவதை செலவு செய்ய வேண்டும் என்று. என் சொத்துக்களில் எனக்கு மிக பிரியமானவை இதை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன். யா ரசூலல்லாஹ், நீங்கள் விரும்புகின்ற வாரம் செலவு செய்யுங்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுடைய வியாபாரம் லாபம் அடைந்து விட்ட வியாபாரம், உங்களுடைய ஏழைகளுக்கு பகிர்ந்து விடுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு பகிர்ந்து விடுங்கள். சஹாபாக்கள் மதீனா ஷரீஃபுக்கு வருகிறார்கள் ஹிஜ்ரத் செய்து. தண்ணீர், சுவையான தண்ணீர், நல்ல தண்ணீர் கிடைக்கிற நல்ல தண்ணீர் உள்ள கிணறு ஒரு யூதனிடத்தில் இருந்தது. அங்கு போனால் அவன் அதை காசு கொடுத்து விற்றுக் கொண்டிருந்தான். மக்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இந்த பிக்ர ரூமாவை வாங்கி
அதனுடைய வாளிகளோடு முஸ்லிம் ஏழைகளின் வாளிகளும் ஒன்றிணைந்து தண்ணீர் எடுப்பதற்கு வசதி செய்து கொடுக்கிறாரோ அவர் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வார். சொர்க்கத்திற்கு பகரமாக இந்த காரியத்தை செய்வது யார் என கேட்க அமைதியாக சென்று விட்ட ஹஸரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதத்தை விலை பேசுகிறார்கள். அவரோ எனக்கு இது நன்றாக வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நான் எப்படி இதை விற்க முடியும் என கேட்கிறார். மிக அழகாக ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நைஸா சொன்னாங்க, ராஜேந்திரபா சொன்னாங்க, நான் முழுசா கூட நீங்க தர வேணாம், இதுக்குரிய காசை நீங்க மொத்தமா வாங்கிக்கங்க, பாதி கொடுங்க, ஒரு நாளைக்கு எங்களுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கும் ஒரு நாள் நீங்க எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா. அவன் பார்த்தா காசும் கிடைக்குது தண்ணீரும் கிடைக்குது, ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி ஒப்பந்தம் இருந்தது. ஹஸரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க முஸ்லிம்களிடத்துல, இது ஒரு நாள் நம்முடைய நாள், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள் தண்ணீர் எடுத்துக் கொள்கிறார்கள். மறுநாள் தேவைப்படுறது இல்ல, ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். மறுநாள் தண்ணீர் எடுக்க போக மாட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் நம்முடைய பீரியட் இலவசமாக எடுக்கக்கூடிய நாள், நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாங்க. காலப்போக்கில் பார்க்கிறான் நாளடைவுல பெரிய பிசினஸ் நடக்கவே இல்லை. அது சும்மா ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, இன்னும் உங்களுக்கு இது மாதிரி இன்னொரு பங்கு காசு வர்றேன், முழுசா தந்துறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சரி என சொன்னார். அது வாங்கி கொடுக்கப்பட்டார். அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினாங்க. வாங்கி முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செய்தார்கள். மஸ்ஜிதில் கிப்லத்தைனுக்கு பக்கத்தில் இந்த தண்ணீர் கிணறு இருக்கிறது. இன்றும் அது வக்ஃபுடைய சொத்தாகவே பராமரிக்கப்படுகிறது. அது யாருக்கும் சொந்தமானதாக. அதான் சொல்லுவாங்க, ஏன் வக்ஃபுக்கு வக்ஃப்னு பேரு? இதுவரைக்கும் ஒரு சொத்து யாராவது ஒருவருடைய பெயரில் இருக்கும், என் தந்தையின் பெயரில் இருக்கும், என் பெயரில் இருக்கும், என் பையனின் பெயரில் இருக்கும், அல்லது நாங்கள் விற்றுவிட்டால் என்னிடத்தில் வாங்கியவருடைய பெயரில் இருக்கும், அவரிடம் ஒருவர் வாங்கினால் அவருடைய பெயர் இருக்கும், யாரேனும் ஒருவரின் பெயர் இருக்கும், யாரேனும் ஒரு தனிநபருக்கு சொந்தமானதாக இருக்கும். ஆனால் வக்ஃப் என்று சொன்னால் இந்த தனி மனிதர்களின் சொந்தம் நிறுத்தப்பட்டு அது அல்லாஹ்விற்குரியதாக மாற்றப்பட்டுவிடும். இனிமேல் அதற்கு ஓனர் அல்லாஹ் தான், மனிதர்கள் யாரும் இல்லை. அந்த சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுவதற்கு சில பொறுப்பாளர்கள் இருப்பார்களே தவிர சொத்துக்களின் உரிமையாளர்கள் அல்ல. ஒருவர் அவரே கூட நான் விரும்பினால் இந்த சொத்தை பின்னால் பெற்றுக்கொள்வேன் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் வக்ஃப் செய்தால் கூட அது வக்ஃப் ஆகாது என்பது சட்டம். வக்ஃப் ஆகாது, வக்ஃபாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நான் கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கேன், வக்ஃப்னு செய்யறேன், நான் தேவைப்பட்டா நான் திரும்ப அதை நான் ஏதாவது மாடிஃபை பண்ணுவேன், அனுமதி இல்லை. முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வக்ஃபுக்கென்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக சில சட்டதிட்டங்களை நெறிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்து அது யாரும் கை வைத்து விடக் கூடாது என்ற நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார். அரபு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. ஒருவர் கேள்வி கேட்கிறார் ஒரு முஃப்தியிடத்தில், நான் எங்கள் ஊரில் ஏழை மக்கள் பயன்படுத்துவதற்கு டாக்ஸி இல்லை, அதனால நான் ஒரு 2 டாக்ஸியை நான் வாங்கி விட்டுருக்கேன், மக்கள் பயன்படுத்திக்கிட்டுங்கிற வக்ஃபாக. நான் ஊருக்கு போற நேரத்துல அந்த டாக்ஸியை நானோ என் குடும்பமோ பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவருக்கு ஃபத்வா கொடுக்கப்பட்டது, இல்லை, நீங்கள் எழுதுகின்ற பொழுது, நான் ஊருக்கு வருகின்ற பொழுது அல்லது நானும் இதை பயன்படுத்திக் கொள்வேன் என்று நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டது, இல்லையானால் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, நான் நிறைய சொல்ல விரும்பினாலும் அதற்குரிய நேரம் அல்ல. இப்படி பாதுகாக்கப்பட்ட வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் ஸ்கூல்களுக்கும் கல்லூரிகளுக்கும் ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டிற்குமாக கொடுக்கப்பட்ட செல்வங்கள் நிறைய நிறைய நிறைய. இன்னைக்கு அந்த பெரிய செல்வங்கள் உறுத்துகிறது. ஒரு பக்கம் நாம் ஒரு காரணமோ என்று அச்சப்பட வேண்டியது இருக்கிறது. நம்ம வக்ஃப் செய்ய வேண்டிய தேவையில்லை. வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கிற தகுதி கூட நம்மகிட்ட இல்லாம போச்சு. வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கிற தகுதி கூட இல்லாம போச்சு. நாளைக்கு அவன் ஒண்ணு கொண்டு வர போறான், ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கொண்டு வருவான், நீங்க வக்ஃபுடைய சொத்துக்களை அதற்குரிய ஆவணங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்வான். ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லுவான். பதிவு செய்ய முடியாமல் போனால் அவைகள் சொத்துக்கள் இல்லை என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நம்மகிட்ட எங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்ல. பல்வேறு பகுதிகள், ஒரு பக்கம் இந்த பலகீனங்கள், இன்னொரு பக்கம் நம்ம ஆட்களே ஆட்டை போடுற மிக கேவலமான அருவருத்தக்க நிலைகள். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுவெல்லாம் அவர்களுக்கு தைரியத்தை தந்திருக்கலாம். நாமளும் திருட்டுல பங்கெடுத்தா என்னன்னு கூட நினைச்சிருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரிய அளவுல அரசுகளும் சரி, அரசுகள் பெரிய அளவுல இதை கொள்ளையடிப்பதற்கு உண்டான சூழ்ச்சி. நாங்க இதை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல வக்ஃப் சொத்தை திருடுனா கடுங்காவல் தண்டனை இருந்துச்சு, நான் பெயிலபிள் இருந்துச்சு, அது ரெண்டையுமே நீக்கிறான். ஆர்டினரி தண்டனை இப்போ போகலாம்.
என்ன அர்த்தம்? நானும் திருடுவேன், நீங்களும் திருடுங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க ஆளுகளுக்கு சமிக்கையாது. அது பெரிய குற்றச்செயலாக வராமல் போகும். எங்கெங்க இடம் இருக்கோ சுருட்டு பாத்துக்கலாம். யாரேனும் ஒருவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அது கலெக்டர் சொல்லணும். கலெக்டர் யாரு? கவர்மெண்ட், நீங்க தானே எல்லாமே. என்ன சொல்ல போறீங்க? உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லு. இது ஒன்று எண்ணற்ற 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 விஷயம். வக்குபுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கு, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதற்கு, நம்மிடமிருந்து பறிப்பதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு காலகட்டம், சூழ்ச்சி. அது தீயவர்களாலும் தீயவர்களுக்கு துணை போனவர்களாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் இது மாதிரி அவங்க கொண்டு வரலாம். ஆனா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, மாஷா அல்லாஹ், இந்தியாவுடைய ஆன்மா இறந்து விடவில்லை என்பதற்கு ஆதாரமாக எண்ணிக்கையின் தலைகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையாக கொண்டு இவர்கள் வெற்றி பெற்றாலும் பாராளுமன்றத்தில் நள்ளிரவு 12 மணி வரை லோக்சபாவில் பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சமாவது மானம் சூடு சொர இருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அவ்வளவு உண்மைகள் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லப்பட்டது. அவ்வளவு உண்மைகள் ஆணித்தரமாக. கொஞ்சம் மனசாட்சி இருந்தால் அவர்கள் திருந்த வேண்டும். அவ்வளவு சொல்லப்பட்டது. எந்த மனசாட்சிக்கும், எந்த நல்லுபதேசங்களுக்கும், எந்த விதமான நல்ல விஷயங்களுக்கும் காது கொடுக்காதவர்கள், காது கொடுக்க மனம் இல்லாதவர்கள், கேட்கும் திராணியற்றவர்கள், அவர்களால் இத்தகைய சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் அதற்கு எதிராக 288 அப்படின்னு சொன்ன 232 பேர் அதற்கு எதிராக தீர்மானித்திருக்கிறார்கள் என்பது இந்தியா இன்னும் நல்லோர்கள் பெரும்பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல துளியளவும் சந்தேகமே இல்லை. நாம் ஒரு நிராசையாகுவதற்குண்டான இடம் அல்ல. மாறாக நாம் நம்முடைய ஈமானிய இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதும், சத்தியத்திற்கு எதிரானவைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதும், தேவைக்கு தகுந்தவாறு அதை எதிர்த்து களமாடுவதும் தார்மீக கடமையாக இருக்கு என்பதை மட்டுமே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சகோதரிகளை, ஒரு பெரிய அளவுல எம்பிக்கள் ஒரு உண்மையிலேயே கடுமையான வார்த்தைகள். அந்த அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு ஆச்சரியம். எதற்கு நேரம் அவ்வளவு தைரியமா, அவ்வளவு ஆதாரப்பூர்வமான தகவல்களோடு அவங்க போய் பேசுறான். இவர்கள் ஆதாரப்பூர்வமான தகவல்களோடு கடுமையான பதிலடிகள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அது வேறு விஷயம். அதே சமயத்தில் நாம் நம்முடைய எதிர்ப்புகளையும் காட்ட வேண்டும். தமிழகம் முழுவதும் வரக்கூடிய 13ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை சென்னை சைதாப்பேட்டை பனங்கல் மாளிகை அருகில் அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் திரளாக கலந்து நமது எண்ணங்களை நாம் வெளிப்படுத்துவோம். அல்லாஹ்விடத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முறையிடுவோம். ரப்பு நாடிவிட்டால் இவர்கள் எம்மாத்திரம் இவர்களுடைய பெரிய பெரிய ஆள்களை எல்லாம் இந்த இஸ்லாம் சந்தித்துத்தான் வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ் உதவி செய்யும். அல்லாஹின் பேரொருளும் பெருங்கருணையும் பலகீனமான ஒரு இக்கட்டான நெருக்கடியான நிலையில் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் வசனம் சொல்றோம், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ. இக்கட்டான நிலையில் இருப்பவன் அழைத்தால் பதிலளிப்பவன் யார்? எங்கு ஓடுவதற்கு வழி இல்லாத நேரத்தில் அழைத்தால் யார் பதிலளிக்க வேண்டும்? அல்லாஹ் தான். அந்த நெருக்கடியும் இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய மோமின்கள், யா அல்லாஹ், உன்னை அழைக்கும், நீ எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது தனிப்பட்ட முறையில் துவா செய்யணும். நம்முடைய பெண்களிடத்தில் சொல்லி துவா செய்ய சொல்லணும். அதே சமயத்தில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு எதையும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. சட்டத்திற்கு உட்பட்டு மட்டுமே நாம் நம்முடைய காரியங்களை ஆற்ற வேண்டும். அது இன்று இல்லையானாலும், நாளை இல்லையானாலும், நாளை மறுநாள் அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் ஷானஹு வ தஆலா தீயவர்களின் தீங்கிருந்து இந்த உம்மத்தை, இந்த இஸ்லாமை, இந்த உம்மத்தை, இந்த உம்மத்தின் உயிர்களை, இந்த உம்மத்தின் சொத்துக்களை, சுகங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. صدق الله